மேஷ ராசிக்கு 2025ஆம் ஆண்டு சிறப்பு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுக்கு மெயினாக என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 7.5 சனியை சந்திக்க போகிறாங்க. 7.5 சனியில் விரயச்சனி. அதை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் சனி பவன் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கணும். அது 70, இது 30. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியே நீங்கள் பார்த்துக்கலாம். பயப்பட வேண்டாம். ஸோ மேஷராசிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உங்களுடைய வேலை தொழிலில் மாற்றத்தை சனி பகவான் தான் கொடுக்க போகிறார். ஸோ இந்த வருஷம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கல்யாண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்தில் இங்கே குரு பகவான் ஃபஸ்ட்டு இந்த 6 மாதத்துக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல மாற்றத்துக்கான அதிரடி மாற்றத்தை குரு பகவான் குரு யோகத்தை கொடுப்பார். குரு யோகம்னா சுபயோகத்தை கொடுப்பார். சுபயோகம்னா கல்யாணம் காட்சிகள் நிச்சயம் முடிக்கப்படும். கல்யாணம் தாமதமானவங்களுக்கு நிச்சயமாக 40 வயசு ஆச்சு கல்யாணம் நடக்கலாம். கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. ஸோ அதே டைமில் காதல், இந்த மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய காதல் போன வருடங்கள்லேருந்தே பிரச்சனைகள் இருந்துச்சுங்க. அப்போ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு கிரகங்கள் அனுமதிக்கும், ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கு. ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம், காதல் இது ரெண்டுமே சக்ஸஸாகவே வரக்கூடும். ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் ஒருத்தர் நன்கு மனம் புரிந்து பேசணும். மனம் விட்டு பேசக்குள்ள சந்தேகம் என்ன இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு சம்மந்தப்பட்டது 12ல் சனி போகல வெளிநாடு வாய்ப்பு கொடுப்பார். வேலைக்கான விஷயத்த சனி கொடுக்க போகிறார். வேலைக்கான கிரகமே சனி தான். அப்போ ஓப்பனிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா, வேலை, தொழில், வெளிநாட்டு பயணம், திடீரஷ்டம், லாபம் இதை கண்டிப்பாக கொடுப்பார். சரி, அப்போ 7.5 சனி ஒன்றுமே பண்ணாதா சார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 7.5 சனி ஒரு பாதிப்புக்கு வரும். அப்போ நம்ம அதை எப்படி பண்ணணும்னா மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அந்த கிரகத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம பயப்படாமல் அதுக்கு நேர் எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் வளர்த்துக்காமல் கண்டிப்பாக பாசிட்டிவாக நீங்கள் ட்ராவல் பண்ணக்குள்ள சனி பகவான் பெருசாக ஒன்றும் பாதிக்க செய்ய மாட்டார். ஸோ எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், யார்கிட்டையும் சைன் பண்ணாதீங்க, தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தை பற்றி பயப்படாதீங்க. என்னதான் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லி போயிட்டே இருங்க. ஸோ கிரகங்கள் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நமக்கு வேண்டியதை நம்மளே பார்த்துக்கணும். நாவடக்கம் நிச்சயமாக தேவை. யார்கிட்டையும் பேச்சு கொடுக்காதீங்க. அதிகமாக ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே போகாதீங்க. பொது இடங்களில் இந்த டீ கடையிலையோ நல்ல ஒரு ஹோட்டல்லையோ இங்கே பேர் பொது இடங்கள் பார்க்கெல்லாம் போய் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் வரும். உங்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் மேஷராசிக்கு பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு எல்லா பாக்கியமும் உண்டுங்க. இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அவங்களுக்கு குரு பகவான் தர 3ஆம் இடத்துல போகல முயற்சி, பேங்க்கில் பணம் கிடைக்கிது 3ஆம் இடம், இதையும் கொடுக்கும். எப்போ மே ஜூனில் கிடைக்கும். அதுக்கப்புறமா இவங்களுக்கு ராகு கேது பயிற்சிகளும் மேஷத்துக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு லேட்டாச்சு இல்லையா, அந்த லேட்டானதை கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராகவே கிடைக்கக்கூடும். மொத்தத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் 75% நல்லாயிருக்கு. 25% தான் நம்ம பார்த்தீங்கன்னா விரயச்சனியில் மருத்துவமனை செலவு கொஞ்சம் வருங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உணவும் உடற்பயிற்சியும் நீங்கள் பண்ணாலே போதுமான வெற்றிகள் வரக்கூடும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வாண்டடாக போயிட்டு செய்யாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களாக போட்டு செய்யக்கூட உங்களுக்கு அவமானம் தான் மிஞ்சம். அப்போ என்னன்னா, நீங்கள் உங்களை தேடி வரக்கூடிய விஷயத்தை மட்டும் எடுத்து செஞ்சாலே போதும். இப்போ நீங்கள் உதவி பண்ண போங்க, நண்பர்கள்லாம் உதவி பண்ணுங்க. ஆனால் உங்களை அந்த இடத்துல அசிங்கப்படுத்துகிற மாதிரி நிறைய சூழ்நிலை உருவாகக்கூடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். மேஷராசி வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை மேலே உள்ள முருகன் வழிபாடு பண்ணுங்கள். இதில் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை இது 3மே முருகனுக்கு சம்மந்தப்பட்ட விசேஷமான நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் உங்கள் ஜாதகத்தில் அதுக்கேற்ற மாதிரி தசாபுத்தி இருக்கும். அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கல உங்களுடைய ஜாதகமும் இந்த கோச்சாரம் 30% கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முருகன் கண்டிப்பாக உங்களுக்கு வழிதுணையாக இருப்பார். 7.5 சனியை கண்டு பயப்படாதீர்கள். நல்லது நீங்கள் நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.